இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஒரு நல்ல முயற்சியாக உளவியல் கற்க இருக்கின்ற அல்லது உளவியலிலே விருப்பம் இருக்கின்ற மாணவர்களை ஒன்றிணைத்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சமூக கட்டமைப்பை சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற ஏற்பாட்டு குழுவுக்கும் இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சி யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது என்றால், சைக்காலஜி, கவுன்சிலிங் ஆகிய துறைகளிலே ஆர்வம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்ற முடியும். அந்த பாடத்துறையிலே விருப்பம் உள்ளவர்கள் அல்லது அந்த பாடத்துறையை தெரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய தலைப்பாக இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் என்பது காணப்படுகின்றது. உண்மையிலே அண்மை காலமாக எல்லோரினுடைய ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்ற ஒரு பாடப்பரப்பாகத்தான் இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் என்கின்ற பாடப்பரப்பு காணப்படுகின்றது. இது தற்போது ஒரு ட்ரெண்டிங்கான டொபிக்காகவும் இந்த தலைப்புகள் காணப்படுகின்றன. எல்லோரும் ஆர்வமாக கற்றுக்கொள்கின்ற ஒரு துறையாகவும் இந்த துறையானது காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த உளவியல் என்றால் என்ன, கவுன்சிலிங் என்றால் என்ன, அது தொடர்பான விளக்கங்களை பார்ப்பதற்கு முதல் உளவியல் என்றால் what psychology is not, சைக்காலஜி என்பது எதுவெல்லாம் இல்லை, உளவளத்துறை என்பது எதுவெல்லாம் இல்லை என்று பார்க்கின்ற பொழுது அதனை முதலில் நாம் புரிந்து கொண்டால்தான் உண்மையாகவே உளவியல் அல்லது சைக்காலஜி கவுன்சிலிங் பற்றிய தெளிவான ஒரு விளக்கத்தினை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சைக்காலஜி என்பது நீங்கள் சில காரணங்களுக்காக இந்த சைக்காலஜியை கற்றுக்கொள்ள வந்திருக்கலாம் அல்லது ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கலாம். மற்றவர்களுடைய மைண்டை ரீட் பண்ண வேண்டும், மற்றவர்களை மெனிப்புலேட் பண்ண வேண்டும், டார்க் சைக்காலஜி பற்றி நான் அறிந்திருக்க வேண்டும், அல்லது NLP சம்பந்தமாக அறிய வேண்டும், அல்லது மற்றவர்களுடைய நடத்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது இதனை ஒரு மெஜிக்காக நான் செய்து மற்றவர்கள் மத்தியிலே ஒரு பிரபலியம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு இருக்கலாம் சிலர். ஆனால் உண்மையிலே சைக்காலஜி என்பது சைக்காலஜி இஸ் நாட் அ மேஜிக். அது ஒரு கண் கட்டு வித்தை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உளவியலை ஒருவர் கற்றுக்கொண்டால், உளவியலை ஒருவர் முழுமையாக படித்து கொண்டால் அவரால் ஒரு மெஜிக் செய்து காட்ட முடியும் என்று நாம் நினைக்க கூடாது. சைக்காலஜி இஸ் நாட் அ மேஜிக். அதே போல சைக்காலஜி இஸ் நாட் அபவுட் மைண்ட் ரீடிங் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களுடைய மனதினை அல்லது அவர்களுடைய சிந்தனையில் எண்ணத்தில் உள்ளவற்றை அறிந்து கொள்கின்ற ஒன்றும் இந்த சைக்காலஜி கிடையாது. சைக்காலஜி படிப்பதன் மூலமா மற்றவர்களுடைய மைண்டை எம்மால் ரீட் பண்ண முடியாது. அது யாராலும் அதை செய்ய முடியாது. சைக்காலஜி படித்த ஒருவராலும் மற்றவர் என்ன நினைக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அவர் எதுவுமே பேசாமல் நம்மால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய இமோஷன்ஸ், அவர் என்ன பிரச்சனையில் இருக்கிறார் என்பதை சொல்ல முடியும். நீங்கள் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ ஒன்றை பற்றி யோசிக்கிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லலாமே தவிர எதை பற்றி யோசிக்கிறீர்கள், யாரை பற்றி சிந்திக்கிறீர்கள் என்று சைக்காலஜி படித்த ஒருவரால் சொல்ல முடியாது. சைக்காலஜி படித்து விட்டால் மற்றவர்களுடைய மைண்டை இலவாக ரீட் பண்ணலாம் என்பது ஒரு கட்டுக்கதையாகத்தான் இருக்கிறது. அதே போல சைக்காலஜி இஸ் நாட் அ ஹிப்னோட்டிசம். ஆள் துயிலுக்கு கொண்டு போய் அவர்களுடைய ஆள் மனதிலே இருக்கின்ற அடி மனதிலே இருக்கின்ற விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்பதும் ஒரு வதந்தியான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. அப்ப சைக்காலஜி படிப்பதன் மூலமாக நான் ஹிப்னோட்டிசம் என்னால் செய்ய முடியும், ஹிப்னோட்டிசத்தால் அவருடைய மனதிலே உள்ள விடயங்களை, அவருடைய சிறுபராயத்திலே நடந்த விடயங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினால் அதுவும் போய். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரிந்திருக்கும், சிக்மண்ட் ஃப்ராய்டும் ஆரம்பத்திலே ஹிப்னோட்டிசத்தை தான் பயன்படுத்தினார் தன்னிடம் வந்த நோயாளர்களை குணப்படுத்துவதற்காக. என்றாலும் அவரிடம் வந்த அந்த நோயாளிகளிடம் இந்த ஹிப்னோட்டிசத்தை பயன்படுத்தியதன் மூலமாக அவர் சில பிழைகளை கண்டுபிடித்தார், சில தோல்விகளை கண்டார்.
அதன் காரணமாக அவர் ஹிப்னோட்டிசத்தை வருத்ததன் பின்னர் தான் அவர் டோக்கிங் தெரப்பி அல்லது சைக்கோ அனாலிட்டிக் தியரி என்கிற ஃப்ரீ அசோசியேஷன் போன்ற விடயங்களை அவர் கொண்டு வந்தார். அதன் பிறகுதான் அந்த கவுன்சிலிங் என்பது ஒரு டெவலப்மான ஒரு துறையாக அது அவர் காலத்துக்கு பின்னர் அது வளர்ச்சி வளைந்த ஒரு துறையாக காணப்பட்டது. அடுத்ததாக சைக்காலஜி இஸ் நாட் அ கிவிங் குட் அட்வைஸ். நல்ல ஒரு அறிவுரை கூறுவது, ஆலோசனை கூறுவது, அட்வைஸ் கூறுவது அல்ல சைக்காலஜி. அப்போ இவை பற்றிய ஒரு தெளிவை நீங்கள் முதலில் அறிந்திருக்க வேண்டும். அதே போல கவுன்சிலிங் என்பதை பற்றிய ஒரு பிழையான அபிப்பிராயமும் கண்ணோட்டமும் நமது மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. அப்போ கவுன்சிலிங் பற்றிய ஒரு புரிதலையும் நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கவுன்சிலிங் இஸ் நாட் கிவிங் அட்வைஸ். அதுவும் கவுன்சிலிங் என்பது ஆலோசனை கூறுவது அல்ல. ஆலோசனை எல்லோரும் கூறலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலே யாருக்கெல்லாம் அறிவும் அனுபவமும் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஆலோசனை கூறலாம். ஆலோசனை கூறுபவர்கள் எல்லோரும் கவுன்சிலர் ஆக முடியாது. அதே போல கவுன்சிலிங் இஸ் நாட் கிவிங் ஆர்டர், கட்டளை பிறப்பிப்பது, நீ செய்துதான் ஆக வேண்டும், நீ இந்த டைமுக்கு வரத்தான் வேண்டும் என்று கட்டளை பிறப்பிப்பதும் ஒரு கவுன்சிலிங்காக பார்க்க முடியாது. அதே போல ரிக்வெஸ்ட் பண்றது, நீங்க உங்களோட பிள்ளைக்காக வேண்டி செய்யுங்களேன், உங்களோட மனைவிக்காக வேண்டி செய்யுங்களேன், நீங்க இந்த மார்க்கத்துல இந்த சமயத்துல இருக்கிறதுக்காக வேண்டி செய்யுங்களேன், எனக்காக வேண்டி செய்யுங்களேன் என்று ரிக்வெஸ்ட் பண்ணுவது கூட கவுன்சிலிங் கிடையாது. அதே போல மற்றவர்களை திருப்திப்படுத்துகின்ற ஒரு விடயமும் கவுன்சிலிங் கிடையாது. நான் சொன்னால் அவர் என்ன பிழையா நினைத்திருவாரோ, இந்த உண்மையை சொன்னால் பிழையாக நினைத்திருவாரோ, நான் இவரிலே சில பலவீனங்கள் காணப்படுகின்றன, அந்த பலவீனங்களை சுட்டி காட்டினால் இவர் என்னை பிழையாக நினைத்து கொள்வாரோ என்று மற்றவர்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுகின்ற ஒன்றும் கவுன்சிலிங் கிடையாது. ஒரு தன்னை நாடி வருகின்ற பிரச்சனையோடு தேடி வருகின்ற கிளைண்டை சட்டிஸ் பண்ணக்கூடிய தேவை கவுன்சிலருக்கு கிடையாது. அவர் உள்ளதை உள்ளது போல் ஜென்யூனஸாக அவர் அந்த இடத்திலே நடந்து கொள்ள வேண்டும். பிழை என்றால் பிழை என்று சொல்ல வேண்டும், இதில் தவறு இருக்கின்றது என்றால் தவறு இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதே போல டிபேட் பண்ணக்கூடியதும் கவுன்சிலிங் அல்ல. வாதம் புரிவது, விதண்டாவாதங்கள் புரிவது, எதிர்த்து பேசுவது, இதுவும் கவுன்சிலிங் அல்ல. அதே போல தன்னை நாடி வருகின்ற ஒருவரிடம் குற்றம் காண்பது, நீ பிழை செய்திருக்கிறாய், நீ பிழைதான் செய்திருப்பாய் என்று குற்றம் காண்பது, இது கூட கவுன்சிலிங் அல்ல. அப்போ இப்படியான ஒரு பேசிக்கான விடயங்களை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். உளவியல் என்றால் என்ன, உளவளத்துணை என்றால் கவுன்சிலிங் என்றால் என்ன என்று கற்பதற்கு முதல் அந்த கவுன்சிலிங் என்பதை பற்றிய ஒரு பிழையான அபிப்பிராயம் என்ன, உளவியல் என்பதை பற்றிய ஒரு பிழையான அபிப்பிராயம் நமது மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. அந்த அபிப்பிராயங்களை களைகின்ற பொழுது, அதன் உண்மைத்தன்மையை புரிகின்ற பொழுதுதான் நாம் உண்மையாகவே உளவியல் என்றால் என்ன, அது எதை பற்றிய ஒரு கற்கையாக காணப்படுகிறது, கவுன்சிலிங் என்றால் என்ன, அது எதை பற்றியதாக காணப்படுகின்றது, யாரெல்லாம் கவுன்சிலிங் செய்யலாம், அந்த கவுன்சிலராக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், கவுன்சிலரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, திறன்கள் என்ன, அவர்கள் தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டிய ரோல்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு அறிவும் தெளிவும் சரியான முறையிலே நம்மிடம் கிடைக்கின்ற பொழுதுதான், அது பற்றிய புரிதல் ஏற்படுகின்ற பொழுதுதான் எம்மால் அந்த துறையிலே நீடித்து நிற்கக்கூடிய ஒரு விதமாக இருந்து கொள்ள முடியும். அப்போ ஏன் இந்த உளவியல், இந்த உளவளத்துணை பற்றிய துறைகள் அண்மை காலமாக அதிகமாக பேசு பொருளாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, பிரச்சனைகள் இல்லாத நபர்கள் யாருமே இல்லை என்றுதான் கூறலாம். எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு பிரச்சனையே ஏற்பட்டதில்லை, எனக்கு பிரச்சனையே வராது, யாராவது சொல்ல மேலுமா நமக்கு? எனக்கு பிரச்சனையே வராது, எனக்கு பிரச்சனையே ஏற்பட்டதில்லை என்று யாராவது தைரியமாக சொல்ல இயலுமா? பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லோருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். எல்லோரும் உள ரீதியாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். WHO சொல்லுகிறது, உலக நாட்டை பொறுத்தவரையிலே 5 பேருக்கு ஒருவர், சில இடங்களில் சொல்லப்படுகிறது 4 பேருக்கு ஒருவர் உள ரீதியான பிரச்சனைக்கு உள்ளானவர்களாக காணப்படுகிறார்கள் என்று. அப்போ ஏதோ ஒரு வகையிலே எல்லோருக்கும் உளம் சார்ந்த பிரச்சனைகள் காணப்படுகிறது. அது சின்ன சின்ன வீதத்தில் காணப்படலாம். எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுடைய அளவு அதிகரிக்கின்ற பொழுது நாம் உள ரீதியாக தாக்கப்படுவதற்கு அல்லது பிரச்சனைக்கு உள்ளாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
எனவேதான் சிலர் சொல்லுவார்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏன் கவுன்சிலரை நாட வேண்டும், நான் ஏன் சைக்காட்டிஸ்டை செல்ல வேண்டும், நான் ஏன் ஒரு சைக்காலஜிஸ்டை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தப்பு அபிப்பிராயத்தில் இருக்கிறார்கள். உண்மையிலே மனிதன் என்ற ரீதியிலே எல்லோருக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதன் திறன் ஒன்று ஒரு நமது மைண்டுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு விடயத்தை யோசிப்பதற்கு, துக்கப்படுவதற்கு, அதை பற்றிய எதிர்மறையாக யோசிப்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. இப்போ உடலிலே காய்ச்சலுக்கு ஒரு எல்லை, உடல் வெப்பநிலைக்கு ஒரு எல்லை இருக்கிறது, இரத்த அழுத்தத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது, டயபெட்டிக் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டுகின்ற பொழுது அதனை டயபெட்டிக் என்று சொல்லுகின்றோம், அதனை ஃபீவர் என்று சொல்லுகின்றோம், அதே போல அதனை பிளட் பிரஷர் என்று சொல்லுகின்றோம். இப்படி ஒவ்வொரு எல்லைகள் இருக்கின்றது. அந்த எல்லைகளை தாண்டுகின்ற பொழுது அது நோயாக மாறுகிறது. இதே போலதான் நமது சிந்தனை, நமது எண்ணம், இவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டுகின்ற பொழுது நமது உளம் பாதிப்படைகிறது, நமது மனம் பாதிப்படைகிறது. எனவேதான் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, உளம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கவுன்சிலர் என்பவர் யார், சைக்காலஜிஸ்ட் என்பவர் யார், சைக்காட்ரிஸ்ட் என்பவர் யார், எந்த கட்டத்தில் அவர்களை நான் சந்திக்க செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு, ஒரு அறிவு இருக்கின்ற பொழுதுதான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நமது குடும்பத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற ஒருவரை நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியும், அல்லது நமக்கு தெரிந்த சமூகத்தின் அங்கத்தவர் ஒருவரை அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விதமாக எமக்கு அந்த அறிவு இருக்கின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனையில் இருந்து எம்மால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காய்ச்சல் வருகின்ற பொழுது, தடுமல் வருகின்ற பொழுது நாம் ஒரு வைத்தியரை நாடுகின்றோம். நமது வீட்டிலே ஒரு பிளம்பிங் பிரச்சனை வருகின்ற பொழுது, அல்லது கார்பெண்டர் தேவைப்படுகின்ற பொழுது, அல்லது ஒரு மேசன் வீடு கட்டுவதற்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது நாம் மேசனை நாடுகின்றோம், பிளம்பரை நாடுகின்றோம், கார்பெண்டரை நாடுகின்றோம். ஏன்? நம்மளாலும் செய்ய முடியும். ஆனால் குறிப்பிட்ட அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்ற ப்ரொஃபஷனலாக இருக்கின்ற ஒருவரை நாம் தேடுகின்ற பொழுது, அவர்களை அணுகுகின்ற பொழுது, அவர்களிடம் இருந்து நாம் ஒரு விடயத்தை பெர்ஃபெக்டாக செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நாம் அந்தந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களை நாம் சென்று நாடி அவர்களிடமிருந்து அந்த உதவிகளை பெற்றுக் கொள்கின்றோம். அது போலதான் நமக்கு உளம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த துறையிலே அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்ற பலர் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாம் கவுன்சிலர் என்று கூறுகின்றோம், சைக்காலஜிஸ்ட் என்று கூறுகின்றோம், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்று கூறுகின்றோம், சைக்காட்ரிஸ்ட் என்று கூறுகின்றோம். இவர்களை நாடுகின்ற பொழுது அந்த துறையிலே அவர்கள் கற்று அறிந்திருக்கிறார்கள், அதிலே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், அதிலே நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் சென்று அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற பொழுது நம்மால் சரியான தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அது இருக்கும். அப்போ இவ்வாறான ப்ரொஃபஷனலை நாடி நாம் நமது பிரச்சனைகளை அணுகின்ற பொழுது எமது குறுகிய காலத்திலே நமது பிரச்சனைகளை ஒரு சரியான முறையிலே இல்லாமல் ஆக்குவதற்காக அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வகையிலே தான் உளவியல் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் ஒரு பொதுவான அறிவினை நாம் பெற்றிருக்க வேண்டும். உளவியல் என்றால் என்ன, உளவள துணை கவுன்சிலிங் என்றால் என்ன, சைக்காலஜி என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். உளவியல் என்பது சாதாரணமாக மனித நடத்தையை பற்றி, அவனுடைய மூளை செயற்பாடுகளை பற்றி கற்கின்ற ஒரு கற்கை தான் சைக்காலஜி. சைக்காலஜி என்பது என்ன? மனிதனை பற்றி படிப்பது. மனிதன் ஏன் இப்படி சிந்திக்கின்றான், மனிதன் ஏன் இப்படி நடக்கின்றான், மனிதன் ஏன் இவ்வாறான நேரங்களில் தனது இமோஷனை இப்படி வெளிப்படுத்துகின்றான், அவன் ஏன் இப்படி சிந்திக்கின்றான், அவனது மனவெழுச்சிகளை இப்படி ஏன் வெளிப்படுத்துகின்றான், அவனது நடத்தையை ஏன் இப்படி காட்டுகின்றான் என்பதை பற்றிய ஒரு கற்கை, ஒரு அறிவாகத்தான் சைக்காலஜி என்பது காணப்படுகின்றது. ஏனென்றால் நமது மனம் என்பது நமது மூளையோடு தொடர்பட்ட ஒன்று. நமது மூளையில் பிரச்சனை, நமது சிந்தனையில் பிரச்சனை ஏற்படுவதனால் உடலிலே அது பிரச்சனையை வெளிக்காட்டுகிறதா, அல்லது உடலிலே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அது மூளையின் செயற்பாட்டில் பாதிப்பை செலுத்துகின்றதா என்பதை பற்றி அறிகின்ற ஒரு அறிகையாக, கற்கையாகத்தான் இந்த சைக்காலஜி என்பது காணப்படுகின்றது. இப்போ உளவியலை படிக்கின்ற நேரம், உளவியலை கற்றுக்கொள்கின்ற நேரம் நமது மூளையினுடைய செயற்பாடுகளை பற்றி நாம் அதிலே படிக்கின்றோம். நாம் எப்படி பேச வேண்டும், நமது பேச்சுக்கு எது உதவியாக இருக்கிறது, நமது யோசனைக்கு எது உதவியாக இருக்கிறது, நமது மனவெழுச்சிகளை எப்படி நாம் வெளிப்படுத்துகின்றோம், நாம் எப்படி கேட்கின்றோம்,
என்பது போன்ற மூளையின் செயற்பாடுகளை அறிந்து கொள்வதன் மூலம் நமது நடத்தைகள், சிந்தனைகள் பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்போ சைக்காலஜியில எதை பற்றிய படிப்பை நாம் படிக்கின்றோம் என்றால், எமது மூளை எப்படி வேலை செய்கிறது, அந்த நம்மளுடைய சிந்தனை எப்படி நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது, எமது மூளை எப்படி உடலை எஃபெக்ட் பண்ணுகிறது, எமது உடல் எப்படி மூளையை எஃபெக்ட் பண்றது என்பதை பற்றிய ஒரு கற்கையை தான் நாம் சைக்காலஜியிலே படிக்க போகின்றோம் அல்லது படிக்க இருக்கின்றோம். அப்ப உடல் பாகங்கள் எப்படி மூளையுடன் தொடர்பட்டு காணப்படுகின்றது, உடலின் கெமிக்கல்ஸ்களின் பங்கு என்ன, இவை பற்றிய ஒரு விளக்கமான அறிவை பெற்றிருப்பதன் மூலமாக ஒரு மனிதனுடைய சிந்தனையை நாம் அறிந்து கொள்ள முடியும், ஒரு மனிதனுடைய மனவழ்ச்சிகளை அறிந்து கொள்ள முடியும், ஒரு மனிதனுடைய நடத்தையை எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இவை எல்லாவற்றையும் படித்துவிட்டு இந்த மனித மூளையை பற்றி படிக்கின்றோம், அதனுடைய செயற்பாடுகள் பற்றி படிக்கிறோம், உணர்வுகள் பற்றி படிக்கிறோம், உணர்ச்சிகள் பற்றி படிக்கிறோம், மனவெழுச்சிகளை பற்றி படிப்போம். அதே போல அவனுடைய உடலிலே ஏற்படுகின்ற நோய்கள் உளத்தினை எப்படி தாக்கம் செலுத்தும், பாதிக்கும், மனதிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எப்படி உடல் வழியாக வெளிப்படுத்தப்படும், இப்படியான கற்கையை படிப்பை படித்துவிட்டு இவை அனைத்து ஒரு மனிதனுக்கு மனரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு மருந்தின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையை எல்லாம் தீர்க்க முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த இடத்தில் தான் நாம் சைக்காட்ரியிடம் செல்லக்கூடிய ஒரு தேவை ஏற்படும். அப்போ இவ்வாறான அறிவு நம்மளிடம் இருந்தால்தான் நாம் எந்த கட்டத்தில் சைக்காட்ரிஸ்டை நாட வேண்டும், எந்த கட்டத்தில் நாம் ஒரு சைக்காலஜிஸ்டை நாட வேண்டும், எந்த கட்டத்தில் நாம் ஒரு கவுன்சிலரை நாட வேண்டும் என்கின்ற அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உளவளத்துணை பற்றிய ஒரு முழுமையான அறிவு இருந்தால்தான் நமக்கோ அல்லது நம்மை சார்ந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சமூகத்திலே ஒரு அங்கமாக வாழ்கின்ற நபர்களுக்கோ உளம் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது இவரை நான் சைக்காட்ரிஸ்ட் ஒருவரிடம் கொண்டு செல்வது நல்லதா, சைக்காலஜிஸ்டிடம் கொண்டு செல்வது நல்லதா, ஒரு கவுன்சிலரிடம் கொண்டு செல்வது நல்லதா, அல்லது என்னால் எவ்வாறான உதவிகளை அவர்களுக்கு செய்ய முடியும் என்பதை பற்றிய ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த சைக்காலஜி என்கின்ற கற்கை என்பது எமக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கின்றது. 6 கேள்விகள் இருக்கின்றது. இந்த 6 கேள்விகளில் யாருக்கு ஒன்றுக்கேனும் இல்லை என்று பதில் வருகின்றதோ அவருக்கு உளவளத்துணை அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு ஆம் இல்லை என்ற ஒரு பதில் வரும். அந்த பதிலிலே உங்களுக்கு நெகட்டிவாக வருகின்ற பதில்கள் உங்களுக்கு உளநல உதவி தேவைப்படும் என்பதை அறிவுறுத்தும். அதிலே 6 கேள்விகள். முதலாவது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு ஒரு உளவியலாளர் அல்லது உளவளத்துணையாளருடைய உதவி தேவை. ஏனென்றால் உங்களது மனதிலே ஏதோ ஒரு ரகசியம் காணப்படுகிறது. அந்த ரகசியம் உங்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்களது சிந்தனையில், உங்களது திங்கிங்கில் அது பிரச்சனையை ஏற்படுத்தும், உங்களது இமோஷனில் அது பிரச்சனையை ஏற்படுத்தும், உங்களுடைய பிஹேவியரில் அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ யாரிடமும் சொல்லாமல் ஒரு ரகசியத்தை நீங்கள் பாதுகாத்து அந்த ரகசியம், அந்த கசப்பான அனுபவம் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால், அதனை யாரிடமும் நீங்கள் இன்னும் மனம் விட்டு பேசவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு உளவளத்துணையாளருடைய உதவி தேவைப்படும். 2வது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை மீட்டுக் கொள்கின்ற பொழுது, அடிக்கடி நினைத்துக் கொள்ளுகின்ற பொழுது உங்களால் அழாமலோ கோபப்படாமலோ மற்றவர்களிடம் சொல்ல முடிகிறதா அல்லது உங்களுக்குள்ளே மீட்ட முடிகிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் உதவி தேவைப்படுகிறது. இந்த கேள்விகள் புரியுதா, உங்களுக்கு விளங்குதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு ஒரு உளவளத்துணையாளருடைய உதவி தேவைப்படுகிறது. முதலாவது கேள்வி என்ன? உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா, கிடைத்ததா? இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு கவுன்சிலருடைய உதவி தேவைப்படுகிறது.
இரண்டாவது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை மீட்டிக் கொள்கின்ற பொழுது அழாமலோ கோபப்படாமலோ உங்களால் மீட்டிக் கொள்ள முடிகிறதா? அல்லது உங்களது வாழ்க்கையிலே நடந்த கசப்பான அனுபவங்களை மற்றவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அழுகிறீர்களா? கோபம் உங்களுக்கு வருகிறதா? இப்படியான சந்தர்ப்பம் நிகழ்ந்தால் உங்களுக்கு உளவள துணையாளருடைய உதவி தேவைப்படுகிறது. மூன்றாவது, நீங்கள் செய்கின்ற வேலை, அதாவது நீங்கள் படிக்கின்ற ஒருவராக இருக்கலாம் அல்லது வேலை செய்கின்ற ஒருவராக இருக்கலாம். உங்களது படிப்புக்கு மத்தியிலே, உங்களது வேலை பளுக்களுக்கு மத்தியிலே உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள, உங்களை சாந்தப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு போதிய நேரம் கிடைக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. நான்காவது கேள்வி, உங்களோடு இருப்பவர்களுடன் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா? அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற வேலை தளமாக இருக்கலாம், அல்லது உங்களது நண்பர்களாக இருக்கலாம். உங்களோடு இருப்பவர்களுடன் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு உளவள துணை அவசியம். உங்களுக்கு உளவியலாளருடைய உதவி ஒன்று தேவைப்படுகிறது. அடுத்ததாக, உங்களுக்கு நன்றாக தூக்கம் செல்கிறதா? 2 கிழமைகளுக்கு மேலாக நீங்கள் தூங்குவதற்கு அவதிப்படுகிறீர்களா? இந்த கேள்விக்கு பதில் இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு உளவள துணை உதவி தேவைப்படுகிறது. இறுதியாக, உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதில் வந்தால் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. பிரச்சனைகள் இல்லாத யாருமே இல்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே பிரச்சனை இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு இல்லை என்று பதில் வந்திருக்கலாம். இப்படி கேள்விகளுக்கான பதில் இல்லை என்று வந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீர்கள், நீங்கள் நேரத்துக்கு எழும்புகிறீர்கள், நீங்கள் படிக்கின்ற வேலையை சரியாக பார்க்கிறீர்கள், நீங்கள் வேலை செய்கின்ற ஒருவர் என்றால் உங்களுடைய வேலையை சரியாக செய்கிறீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படியான பிரச்சனைகள் உங்களிடம் இருந்து நீங்கள் நேரத்துக்கு எழும்புகிறீர்கள் இல்லை, அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், தூக்கம் வருவதில்லை, செய்கின்ற வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரிடமும் கதைக்க பேச மனம் வருவதில்லை, விருப்பம் வருவதில்லை, பசி வருவதில்லை, நெகட்டிவான யோசனையை வந்து கொண்டிருக்கின்றது என்றால் நீங்கள் கட்டாயம் ஒரு உளவள துணையாளரிடம் சென்று உங்களது பிரச்சனைகளை ஒரு நம்பிக்கையான ஒருவரிடம் நீங்கள் சென்று அவரை சந்தித்து உங்களது மனம் விட்டு நீங்கள் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். மனநலம் என்பது மிக முக்கியம். ஏனால் இப்பொழுது எல்லோரிடமும் ஏதோ ஒரு வகையிலே நம்மளிடம் பொருளாதார வசதி இருக்கிறது. நோய்கள் வந்தால் வைத்தியரை சென்று பார்க்கக்கூடிய எல்லா ஒரு சக்தியும் பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் மனதிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் மற்றவர்களிடம் சென்று உதவி கூறுவதா, மற்றவர்களிடம் சென்று நான் ஆலோசனை கேட்பதா, மற்றவரிடம் சென்று நான் எனது ரகசியங்களை சொல்லுவதா என்ற பயத்தினால், அச்சத்தினால் நமது பிரச்சனைகளை நமது மனதுக்குள்ளே அப்படியோ பூட்டி 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 வைத்துக் கொள்கின்றோம். இப்படி பூட்டி பூட்டி வைத்துக் கொள்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே அது வெடிக்கும். ஏனென்றால் உங்களது பிரச்சனைகளை மறைத்து 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 உங்களது மனதுக்குள்ளே பூட்டி வைப்பதற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி தான் உண்டு. அந்த இடைவெளி வெடிக்கின்ற பொழுது, அந்த இடம் நிரம்புகின்ற பொழுது அது உங்களது பல்வேறு விதமான பிரச்சனைகளை அறிகுறிகளாக வெளிப்படுத்தி அது நமது ஆரோக்கியமாக சிந்திக்கின்ற அந்த சிந்தனையை இல்லாமல் ஆக்கிவிடும். அப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் நாம் தற்கொலைக்கு முனைகிறோம், வாய் விட்டு அழுகின்றோம், வீட்டை விட்டு ஓடுகின்றோம், மற்றவர் மீது நமது கோபங்களை உடனடியாக காட்டி விடுகின்றோம், ஏசி விடுகின்றோம், மக்களுடைய உணர்ச்சிகளை மதிக்காமல், மனவெழுச்சிகளை மதிக்காமல் முகத்துக்கு முகம் நேரடியாக பேசிக் கொள்கின்றோம், கைகளை வெட்டுகின்றோம், கால்களை வெட்டுகின்றோம். இப்படியான பல்வேறு பிரச்சனைகளாக அது வெளிப்படுகின்றது. சிலருக்கு அது ஓசிடியாக வெளிப்படுகின்றது, சிலருக்கு அது டிப்ரெஷனாக வெளிப்படும், சிலருக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக வெளிப்படும். இப்படி பல்வேறுபட்ட உள பிரச்சனைகளாக உங்களது மனதிலே இருக்கின்ற பிரச்சனைகளை பூட்டி பூட்டி வைப்பதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளாக அது உடலியல் ரீதியாக வெளிப்பட்டு மனநலம் குன்றிய ஒரு நிலைக்கு நம்மளை சென்றுவிடும். எனவேதான் மனநலம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. மனநலம் என்பதை நாம் சாதாரணமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் ஒருவருடைய எண்ணம், அவருடைய உணர்வுகள்,
அவருடைய அறிவு அவருக்கும் அவரை சார்ந்து இருக்கின்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருந்தால் அதுதான் மனநலம். உங்களுடைய எண்ணம் பிழையாக இருக்கிறது, அது உங்களை கஷ்டப்படுத்துகின்றது என்றால் நீங்கள் மனநலம் குன்றியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சரியாக சிந்திக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு பாதிக்கின்றது, மற்றவர்களை பாதிப்படைய செய்கின்றது, மற்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது, அல்லது மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது என்றால் அதுவும் நீங்கள் மனநலம் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தம் கிடையாது. நீங்கள் மாத்திரம் சரியாக இருந்தோதாது. நீங்கள் சரியாக இருந்து இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டாலும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக பார்க்கிறார்கள் என்றால் அதுவும் அவரிடத்திலே பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அப்போ உங்களை தன்னை பற்றியே சிந்தித்து சமூக நலனை புறக்கணிப்பதும் அல்லது சமூகத்தை பற்றியே சிந்தித்து தனது நலனை புறக்கணிப்பதையும் மனநல சீர்கேடுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது சரியான ஒரு தன்மையாக காணப்படாது. தன்னை பற்றி மட்டும் யோசிப்பது அல்லது தன்னை யோசிக்காமல் சமூகத்தை மட்டும் பற்றி யோசிப்பது ஒரு சரியான நடைமுறையாக காணப்படாது. அப்போ மனநலம் சிறப்பாக இருக்கின்றவர்கள் தன்னை பற்றியும் அதிகமாக யோசிப்பார்கள், மற்றவர்களை பற்றியும் யோசிப்பார்கள். தன்னால் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று யோசிப்பார்கள். மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை தன்னில் பிரச்சனை ஏற்படுத்தினாலும் அதனை எவ்வாறு சமாளித்து கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் அவர்களுக்கு அந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கொண்டவர்களாக தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளிக்கின்ற ஒருவர்களாகத்தான் இந்த மனநலம் சிறந்தவர்கள் காணப்படுவார்கள். மனநலம் குன்றியவர்கள் அவர்களால் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும், அவர்களை சுற்றி இருக்கின்ற அவர்களோடு இருக்கின்ற மற்றவர்களுக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த உளவியலை கற்பதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம், எப்படி அடையாளம். இப்போ எல்லோருக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது, நாம் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். இமோஷனை எப்படி நாம் வெளிப்படுத்துகின்றோம், ஒருவரோடு நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், இவற்றை வைத்து நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம், அடையாளம் கண்டு கொள்ளலாம். நம்மளிடம் நண்பர்கள் இல்லை, நம்மளிடம் எந்த நட்பும் இல்லை என்றால் யாரிலே பிரச்சனை இருக்கிறது? நம்மளே பிரச்சனை இருக்கிறதா அல்லது மற்றவர்கள் மீது பிரச்சனை இருக்கின்றதா? நாம் நம்மளையே தாழ்வாக நினைத்துக் கொள்கின்றோம், நம்மளை நாமே நெகட்டிவாக யோசித்துக் கொள்கின்றோம், நமக்குள்ளே அடிக்கடி எதிர்மறை சிந்தனைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது என்றால் யாரிலே பிரச்சனை இருக்கிறது? நமது எண்ணத்தில் பிரச்சனை இருக்கிறது, நமது சிந்தனையிலே பிரச்சனை இருக்கின்றது. அப்போ நம்மளுடைய சிந்தனையை சரியாக செய்ய வேண்டும் என்றால், சரியான வழியிலே யோசிக்க வேண்டும் என்றால், நமது மனதினை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு சரியான முறையிலே வழிகாட்ட வேண்டும் என்றால் உடலை பற்றிய அறிவு நம்மளிடம் இருக்க வேண்டும். டார்க் சைக்காலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க அல்லது தெரிஞ்சிருப்பீங்க. டார்க் சைக்காலஜி டார்க் சைக்காலஜி என்ன சொல்லுது என்றால் ஒருவரை எப்படி மேனிபுலேட் பண்ணுவது என்பதை அது கற்றுத்தருகின்றது. இதை பிழையான முறையிலே கையால் அது கற்றுத்தரவில்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த டார்க் சைக்காலஜி எப்படி நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும், மற்றவர்கள் உங்களுக்கு பிரச்சனை தருகின்ற பொழுது அதனை எவ்வாறு அதனை மேனேஜ் பண்ணுவதற்காக நீங்கள் கையாள வேண்டும் என்பதை அந்த டார்க் சைக்காலஜி கற்றுத்தருகின்றது. அப்போ சைக்காலஜியை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் அந்த விடயங்களை உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக வைத்துக் கொள்வோம். இப்போ நீங்க ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்றீங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு மோலுக்கு போயிட்டு ஒரு கடை தெருவுக்கு போயிட்டு அங்கு வருபவர்கள் போபவர்கள் எல்லோரிடமும் ஒரு பெட்சை குத்த வைக்க வேண்டும். அந்த பெட்சில என்ன இருக்கின்றது என்றால் ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம் என்கின்ற ஒரே ஒரு மரம் நடுவோம் என்கின்ற அந்த பதாதை தான் அந்த பெட்சிலே இருக்கின்றது. அந்த பெட்சினை நீங்கள் உங்க வருபவர் போபவர் எல்லோரிடம் அதை குத்த சொல்ல வேண்டும். அந்த நாள் பூராக நீங்கள் அதனை குத்த சொல்ல வேண்டும். அந்த மோளுக்கு வார போற எல்லா பேர்ட்டையும் அந்த பெட்சை குத்தி ஒரு நாளைக்கு நீங்க குத்தி இருக்கணும் என்றதை செய்விக்கணும், சொல்லி செய்விக்கணும். இதை என்ன செய்யலாம், எப்படி அவங்க அந்த பெட்சை குத்த வைக்கலாம்? ஒரே ஒரு மரம் நடுவோம் என்கின்ற அந்த பதாக
அவங்களோட ஷர்ட்லயோ டிஷர்ட்லயோ அவங்க குத்தி ஒரு நாள் ஃபுல்லா அணிஞ்சிருக்கணும். எப்படி செய்விக்கலாம்? நிறைய பேர்கிட்ட நீங்க சொல்லலாம். சொன்ன என்ன, சிலர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்னால இயலாது என்பார்கள். சிலர் என்ன சரி என்று சொல்லிட்டு அந்த பெச்சை வாங்கிட்டு போயிடுவாங்க, குத்த மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்க, விலகி விடுவார்கள். சிலர் என்ன செய்வாங்க, சிரித்து விட்டு சென்று விடுவார்கள். சிலர் என்ன செய்வாங்க, நான் குத்த மாட்டேன் அவடத்தையே சொல்லுவாங்க. சிலர் குத்திட்டு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய அந்த டார்கெட் முழுமையாக நிறைவேறுமா? நிறைவேறாது. ஆனால் டார்க் சைக்காலஜி என்ன சொல்கின்றது என்றால், உங்களுக்கு எப்படி கற்றுத்தருகின்றது என்றால், நீங்கள் பெரிதில் இருந்து ஆரம்பித்து சிறிதில் இருந்து நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றது டார்க் சைக்கிள். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு மோலிலே உங்களுக்கு என்ஜிஓ ஒரு டாஸ்க் கொண்டு தருகிறது, நீங்க வேலை செய்கின்ற என்ஜிஓ ஒரு டாஸ்க் கொண்டு தருகிறது. ஒரு பெச்சினை நீங்கள் எல்லோரிடமும் குத்த வைக்க வேண்டும், அவர்கள் அன்று நாள் பூராக அணிய வேண்டும். அப்போ இப்படி வருபவர்களிடம் முதலாவது ஒருவரை நீங்கள் சந்திக்கின்ற நேரம் மரத்தின் நடுவதால் ஏற்படுகின்ற நன்மைகளை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு மரம் நடுவதால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, எங்களுக்காக உங்களது நேரத்தில் ஒரு மணித்தியாலத்தை தாருங்கள், அந்த ஒரு மணித்தியாலத்திலே நாங்கள் ஒரு இடத்துக்கு சென்று அந்த மரத்தை நட்டுவிட்டு செல்வோம், அதற்காக உங்களால் நேரம் ஒதுக்கி தர முடியுமா என்று முதலாவது கேளுங்கள். இப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க மக்கள்? இயலாது, கஷ்டம் என்று சொல்லுவார்கள். என்ன கஷ்டம் என்று சொல்வார்கள். ஓகே, கஷ்டம் என்று சொல்றவங்கிட்ட ஓகே, உங்களுக்கு அது கஷ்டம்டா, ஒரு மரத்தை நடுவிப்பதற்கான ஒரு 500 ரூபாய் உங்களிடமிருந்து எங்களுக்கு பங்களிப்பாக செலுத்த முடியுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? சில நேரம் அதுவும் இயலாது என்று சொல்வார்கள். இல்லை, 500 ரூபாய் கஷ்டம் அல்லது 1000 ரூபாய் எங்களுக்கு கஷ்டம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக, அப்படி என்றால் மரம் நடுவோம் என்கின்ற இந்த பெச்சையாவது உங்களால் ஒரு மணித்தியாலம் உங்களது சேற்றிலே அணிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால், இவ்வளவும் கேட்டுப்பட்டு இதையாவது கேட்டா மக்கள் என்ன சொல்வார்கள்? எஸ், நான் குத்துகிறேன், என்னால் ஏலும் என்று சொல்வார்கள். இதுதான் டார்க் சைக்காலஜி. அதாவது ஒரு மனிதரிடம் இருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்க்கின்ற விடயத்தை நீங்கள் நேரடியாக கேட்பதற்கு முதல், நேரடியாக சொல்லுவதற்கு முதல், நீங்கள் பெரியதில் இருந்து அவர்கள் செய்ய முடியாததில் இருந்து ஆரம்பித்து மெல்ல மெல்ல வந்து இறுதியாக இதையாவது செய்ய முடியுமா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் மறைமுகமாக அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் மற்றவர்களை மெனிப்புலேட் பண்கிறீர்கள். இதுதான் டார்க் சைக்காலஜி சொல்கின்றது. அப்ப இந்த பக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அடிக்கடி சண்டை இடம்பெறுகிறது. இப்ப உதாரணமாக ஒரு மனைவி இருக்கின்ற பொழுது கணவர் என்ன செய்கின்றார் என்றால் வேறு பெண்களோடு தொடர்பில் இருக்கிறார், வேறு பெண்களோடு நட்பாக இருக்கிறார். அப்ப இந்த கட்டத்தில் ஒரு பெண், ஒரு மனைவி என்ன செய்வார்? அவரோடு சண்டை பிடிப்பார். நான் இருக்கிறேன், என்ன லவ் பண்ணீங்க, 10 வருஷம் 8 வருஷமா லவ் பண்ணீங்க, நான் எனக்கிட்ட என்ன குறைச்சல், நீங்க ஏன் அங்க போறீங்க, டிவோர்ஸ் தாங்க, அது இதுன்னு நாம அவ்வளவு பிரச்சனை படுவோம். ஆனா நாம பிரச்சனை பட அந்த நபர், அந்த கணவர் என்ன செய்வார்? அவருடைய அந்த கூடாத நட்பை, அந்த அந்த தவறான தொடர்பை அதிகரித்து கொண்டுதான் செல்வார். அதற்கு மாறாக என்னிலே என்ன பிரச்சனை இருக்கிறது, என்னிலே என்ன குறைபாடு இருக்கிறது, அவர் என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறார், மற்ற பெண்கள் அவரிடம் என்ன கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்து அறிந்து, ஓகே, நமது நடத்தைகளில் மாற்றுவது, நமது செயற்பாடுகளை மாற்றுவது. அதிகமான இந்த கூடாத நட்புகள், கூடாத தொடர்புகள் அல்லது வேறு தொடர்புகள் ஒரு ஆணுக்கு ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால், காரணம் என்ன? ஒரு பெண்ணை விட்டு, ஒரு அழகான பெண்ணை, மனைவியை விட்டு வேறு பெண்களின் பால் ஒரு கணவர் செல்கின்றார் என்றால் காரணம் என்ன? அல்லது ஒரு அழகான மனைவியை விட்டு செல்கின்றார், வேறு ஒரு பெண்ணை பார்த்து, அழகில்லாத ஒரு பெண்ணை பார்த்து அதன் பின்னால் செல்கின்றார் என்றால் நமது நடத்தையிலே பிரச்சனை இருக்கிறது, நமது செயற்பாட்டிலே பிரச்சனை இருக்கிறது. நமது செயற்பாடுகளை மாற்ற வேண்டும், நமது நடத்தைகளை மாற்ற வேண்டும். வீட்டிலே இருக்கின்ற பொழுது சுத்தமாக இருப்பது, புதிய ஆடைகளை அணிவது, நறுமணம் மிக்கதாக இருப்பது, வீட்டிலே கவர்ச்சியாக இருப்பது, அவரிலே அன்பு செலுத்துவது. பிள்ளைகள் இருந்தால் 2-3 பிள்ளைகள் இருந்தாலும் கணவரோடு ஒன்றாக தூங்குவது, அவரிலே அன்பு பாராட்டுவது, பாசம் காட்டுவது.
அவருக்காக சில உதவிகள் செய்வது, இப்படியான நடத்தைகளிலே நமக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு விடயத்தை நம்மால் செய்விக்க முடியும். அதே போல பல விடயங்களை பற்றி நாம் உளவியலிலே கற்றுக்கொள்ளலாம். பெண்கள் ஏன் அதிகம் பேசுகிறார்கள்? பெண்கள் ஏன் இவ்வளவு இமோஷன் வயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பெண்கள் ஏன் அதிகமாக அழுகிறார்கள்? ஆண்கள் ஏன் அதிகமாக பேசுவதில்லை? ஒரே நேரத்தில் பல வேலை செய்யக்கூடியவர்களாக பெண்கள் ஏன் காணப்படுகிறார்கள்? இப்படியான உளவியல் தன்மைகளை கற்றுக்கொள்வதற்கு, அதே போல கணவன் மனைவிக்கிடையில் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதற்கு, கணவனை தன் வசப்படுத்துவதற்கு, மனைவியை தன் வசப்படுத்துவதற்கு, பெற்றோர் பிள்ளை வளர்ப்பை சரியான முறையிலே பேணுவதற்கு, ஒரு ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பை உருவாக்குவதற்கு, ஒரு சிறந்த தொடர்பாடலை உருவாக்குவதற்கு உளவியலை நீங்கள் கற்கின்ற பொழுது, உளவியல் தொடர்பான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் இவை எல்லாமே சாத்தியப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றி நாம் அறிந்து கொள்வோம். உங்களுக்கு தெரியுமா, எந்த குழந்தை 8 மாதங்களுக்குள் புரளவில்லையோ அந்த பிள்ளைக்கு மூளையிலே பிரச்சனை வரப்போகின்றது என்று அர்த்தம். அறிவிலே பிரச்சனை வரப்போகின்றது என்று அர்த்தம். ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதிலும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்கிறது, விருத்தி இருக்கிறது. குழந்தையினுடைய ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வளர்ச்சியை காட்ட வேண்டும். அந்த வளர்ச்சியை காட்டாத பொழுது அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரப்போகின்றது. இதனை எப்போது நாம் அறிவோம்? உளவியல் பற்றிய அறிவு இருக்கின்ற பொழுதுதான். இப்படியான குழந்தைகளை நாம் காணுகின்ற பொழுது உரிய மருத்துவரிடம் சென்று, உளநல மருத்துவரிடம் சென்று அதற்கான சிகிச்சைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல டீனேஜ் வயசான பிள்ளைகளை கையாளுகின்ற பொழுது, உளவியலை நாம் படிக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே கையாளக்கூடியதாக இருக்கும். டீனேஜ் வயதிலே உங்களுக்கு தெரியும், அந்த ஹோமோன்களுடைய பிரச்சனைகளினால் காதல் என்கின்ற பிரச்சனைகள் ஏற்படும். டீனேஜ் வயதிலே எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்படும். உளவியல் சொல்லுகிறது, ஒரு பிள்ளை 20 வயதுக்குள் காதல் என்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட வேண்டும். யாருக்கு அதாவது 20 வயதுக்கு பின்னரும் காதல் என்கின்ற உணர்வு, ஃபீலிங்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணத்துக்கு தயாராக்குகின்றது. இந்த உறவுதான் கணவன் மனைவி ஆண் பெண் பாசத்துக்கு அடித்தளமாக இருக்கின்றது. 20 வயதுக்கு பின்னரும் ஒருவருக்கு பாலியல் என்கின்ற உணர்வு வரவில்லை என்றால், காதல் என்கின்ற உணர்வு வரவில்லை என்றால் அவருக்கு உடலிலே பிரச்சனை காணப்படுகிறது. அது ஒரு பிரச்சனை. அதே போல 40 வயதுக்கு பின்னரும் ஒருவர் திருமணம் முடித்த ஒருவர் பழைய காதலை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு மனதிலே கோளாறு என்று அர்த்தம். அப்போ இப்படியான விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உளவியல் பற்றிய அறிவு நமக்கு அவசியம். பிள்ளைகளை கையாளுவதற்கு, கணவனை கையாளுவதற்கு, மனைவியை கையாளுவதற்கு, பெண்களை கையாளுவதற்கு, எமது மன வெளிச்சிகளை கையாளுவதற்கு உளவியல் பற்றிய அறிவு எமக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. கவுன்சிலர்ஸ், சைக்காலஜிஸ்ட் என்பவர்கள் இப்ப இலங்கை நாட்டை பொறுத்தவரையில டிப்ளோமா இன் கவுன்சிலிங் முடித்தா எல்லாரும் கவுன்சிலர்ஸ் தான். ரைட்டா? பேசிக் டிப்ளோமா இன் கவுன்சிலிங், டிப்ளோமா முடிச்சுங்கன்னா நீங்க கவுன்சிலர்ஸ். நீங்க கவுன்சிலிங் செய்ய முடியும். உங்களுக்கு டிகிரி தேவைன்ற அவசியம் இல்லை, டிப்ளோமா முடிச்சாலே போதும். அந்த அளவுக்கு பாரதூரமான சட்டங்கள் வரல, ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டங்கள் வரல. அப்போ டிப்ளோமா முடிச்சீங்கன்னா நீங்க ஒரு கவுன்சிலர்ஸ், நீங்க மற்றவர்களை நெறிப்படுத்த முடியும். ஆனால் அந்த தொழிலுக்கு செல்வதற்கு முதல், மற்றவர்களுடைய மனங்களோடு விளையாட செல்வதற்கு முன்னர் அந்த துறை பற்றிய பூரணமான அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். உளவியல் என்றால் என்ன, உளவளத்துணை என்றால் என்ன, கவுன்சிலர் என்பவர் யார், சைக்காட்ரிஸ்ட் என்பவர் யார், கவுன்சிலருடைய ரோல் என்ன, கவுன்சிலர் வளர்த்து கொள்ள வேண்டிய ஸ்கில்ஸ் என்ன, நாலேஜ் என்ன, கவுன்சிலரும் சைக்காலஜிஸ்டும் சைக்காட்ரிஸ்டும் எப்படியான வேலைகளை செய்கிறார்கள் என்பதை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். அதே போல மற்றவர்கள் பேசுவதை ஆக்டிவ் லிசன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் நம்மளிடம் இருக்க வேண்டும். மருந்துகள் கொடுக்கக்கூடியவர்களாக டிப்ளோமா இன் கவுன்சிலிங் செய்தவர்கள் மாறக்கூடாது. மாத்திரைகள் கொடுப்பது அது சட்டத்துக்கு முரணானது, கோர்ட் ஆஃப் எத்திக்ஸுக்கு முரணானது. உங்களிடம் நம்பிக்கையாக ஒரு கிளைண்ட் வந்து சொன்ன விடயங்களை நீங்கள் மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுவது அது ஒழுக்க கேடு,
கோட் ஆஃப் எத்திக்ஸுக்கு முரணானது. அப்போ நீங்கள் நம்பிக்கை தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல நடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், ஆன்மீகத்திலே நல்ல ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், உண்மையாகவே மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உணர்ந்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தன்னை நாடி வருகின்ற கிளைண்டை நம்மளுடைய தேவைக்கு பாவிக்க கூடியவராக நீங்கள் இருக்கக்கூடாது. இப்படியான விடயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். உங்களோடு சார்பாக இருக்கின்ற நபர்களுடைய பிரச்சனைகளையும் உங்களால் தீர்த்து கொள்ள உதவக்கூடியதாக இருக்கும். மனநோய், உள பிரச்சனைகள் என்பது எல்லோருக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம், தாய் தந்தையர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் நாம் திருமணம் முடிக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற துணை எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. அவர் போதைக்கு அடிமையானவரா, கோப குணம் கொண்டவரா, அல்லது சந்தேக நோய் கொண்டவரா, அல்லது மாமியார் எப்படிப்பட்டவர், அல்லது பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, கடன் சார்ந்த பிரச்சனைகள், இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பாரதூரமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியான சடுதியான ஒரு விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே நமது எண்ணங்கள், சிந்தனைகள், நமது உணர்ச்சிகள் எல்லாமே சீர்குலைந்து விடும். அந்த இடத்தில் நமது மனநிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த நிலையில் இருந்து தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உளவியல், உளவளத்துணை பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். பரம்பரை ரீதியாக உள பிரச்சனைகள் கடத்தப்படுகிறது. தாய்க்கோ தகப்பனுக்கோ பிரச்சனைகள் இருந்தால், உள பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் உள பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல பாரிய நோய்கள், பாரிய தொற்று நோய்கள், உடலிலே ஏற்படுகின்ற அந்த மஞ்சக்காமாலை போன்ற நோய்கள், மூளையிலே ஏற்படுகின்ற தொற்றுகளும் உடலியல் சார்ந்த, உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளாக அமையும். அதே போல வறுமை உள பிரச்சனை ஏற்படுத்தலாம், கடன் உள பிரச்சனை ஏற்படுத்தலாம், கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், விவாகரத்துக்கள், போதைப் பொருள் பாவனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற தீராத நோய்கள், நமக்கு ஏற்படுகின்ற உடலில் ஏற்படுகின்ற தீராத நோய்கள் கூட நமது உடல் உளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து மற்றவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த சைக்காலஜி பற்றிய அறிவு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல நமது எண்ணம், நமது சிந்தனைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. அதிகமாக யோசிப்பது உங்களது தூக்கத்தை கெடுக்கும். அதிகமாக நீங்கள் தூக்கத்தை இழந்தால் அது உங்களது மனநலத்தை கெடுக்கும். உங்களது மனநல பிரச்சனைக்கு மிக முக்கியமான அத்திவாரமாக காணப்படுவதுதான் அதிகமான யோசனையும் தூக்கமின்மையும். 2 கிழமைகளுக்கு மேலதிகமாக உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நீங்கள் அவதிப்பட்டு ஏதாவது ஒன்றை பற்றி யோசித்து கவலைப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மனச்சோர்வு என்ற நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப இது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். நமது சிந்தனையிலே பிரச்சனையை ஏற்படுத்தும், நமது நடத்தையிலே பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்படியான பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் நாம் சைக்காலஜி என்கின்ற பாடப்பரப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும். சைக்காலஜி அல்லது கவுன்சிலிங் என்கின்ற விடயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கற்றுக்கொள்கின்ற இடம் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும். நாம் நேரத்தை செலவழித்து கற்றுக்கொள்ள போகின்றோம். அதே போல நமது பொருளாதாரம், காசினை செலவழித்து நாம் அந்த விடயத்தை, அந்த கற்கையை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம் என்றால் அந்த இடம், அந்த கற்கையை கற்கின்ற இடம் ஒரு அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லது யூஜிசியினால் ரெகக்னைஸ் ஆன, அப்ரூவ்டான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு இடமாகத்தான் IAS காணப்படுகின்றது. டிஎல்சி அப்ரூவலுடன் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் நீங்கள் உங்களது அந்த சைக்காலஜி அல்லது கவுன்சிலிங் பற்றிய அறிவினை பெற்றுக்கொள்கின்ற நேரம் உங்களுக்கு அந்த முழுமையான அறிவும் அவடத்திலே பெற்றுக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு அந்த சான்றிதழும் உறுதிப்படுத்தப்பட்ட, அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சான்றிதழும் பெறக்கூடிய ஒரு இடமாகத்தான் IAS என்கின்ற நிறுவனம் காணப்படுகின்றது. இதோட இந்த செஷன் முடியுது. ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள உங்களுக்கு போதுமான தகவல்களை தந்திருப்பேன்னு நினைக்கிறேன்.